அனன்யாவின் வெற்றி யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். மாயாவுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்கங்க. அதாவது விக்ரம் எவிக்ட் ஆகி போகும்போது மாயா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க இல்லையா, அது தவறு. அதாவது மாயா ரியாக்ட் பண்ணது தவறுன்னு சொல்லலை, மாயா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்ட்டு அவங்கள நாமினேட் பண்ணது தவறு. ஏன்னா அது விக்ரமுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற புனிதமான ஒரு நட்பை குறிக்கிறோம். அதனால் அவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் புரியுமே தவிர்த்து உங்களுக்கெல்லாம் புரியாது. நீங்கள் அதற்காக நாமினேட் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு மாயாவுக்கு இன்னொரு பூஸ்ட் ஏற்றிருக்காங்க அனன்யா. அதுக்கப்புறம் வெளியில் யாருக்கு இப்போ பயங்கரமான சப்போர்ட் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க லைட்டாக ஹவுஸ்மேட்ஸு. அதுக்கு அவங்க சொன்ன பேர் ஆச்சரியம் உங்களுக்கு தரும். ஆச்சரியம் இல்லை, அதுதான் உண்மை. பிரதீப்புக்கு தான் பயங்கரமான ஆதரவு இருக்குது. பிரதீப் மட்டும் இந்த கேமில் இருந்திருந்தால் அவருடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திருக்கவே முடியாது. அந்தளவு ஒரு சப்போர்ட் இருக்குது. என்னுடைய கருத்தும் என்னென்னா, இந்த கேம் வந்து 50 நாட்கள்லேயே திட்டத்தட்ட முடிவுக்கு வந்ததுங்க. பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து அந்த ரெட் கார்டு தவறுன்னு மக்கள் நினைத்து அதுக்கு கமலஹாசன் வந்து பூசி முழுகி அதுக்கப்புறம் அர்ச்சனா அந்த புள்ளி கேங்கை உடைச்சதோட கேம் ஓவர். படம் கேம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சும்மா ஏதோ பாட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் சில இடங்களில் பாட்டு ஓடல, அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. எனிவே ஃபினாலே வீக். இப்போ அனன்யாவின் கருத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன?